ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம் தாங்க உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ரஸ்மலாய்ங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எம்மியாக இருக்குங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இதுக்கு ஆல்ரெடி இன்னொரு நேமும் பார்த்தீங்கன்னா மலாய் ரசகுல்லா. ஸோ வாங்க இது எந்த மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் நல்லா வந்து திக்கான மில்க் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து ஆவின் அந்த ரெட் கலர் பேக்கெட் தான் அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அது 1 லிட்டர் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த மில்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ இதில் நாம் வந்து கொஞ்சம் இதை விட கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்ஸ் நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு லெஃப்ட் ஓவர் ப்ரெட்டு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வெசல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லைங்க. ஸோ ப்ரெட்டோட இந்த சென்டர் பேஜ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன டப்பா, ஸ்டீல் டப்பா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரவுண்டாக ஷேப் வந்துடும். ஸோ அந்த ஷேப்பான ப்ரெட்டையெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. அதாவது நீங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை. ஸோ இது பிரெட் கிராம்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த 1 லிட்டர் மில்க் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 3/4 லிட்டராக இப்போ வந்து நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து 1/2 லிட்டராக ஆகணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, அதாவது மில்க் மேட் சொல்லுவோம், அது வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். 3லேருந்து 4 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து வேண்டாம், திகட்டிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு அப்போ தான் நமக்கு வந்து அந்த பாலாடையெல்லாம் நல்லா கலெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கார்னர்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வந்து எடுத்து விட்டு நல்லா வந்து இது பாலை வந்து நல்லா பாயிலிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனதர் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரெட்ஸையும் இந்த மாதிரி டவுன் ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கார்னர்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த பால் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதிச்சிட்டு வருது. அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஓரத்தில் அந்த மலை சொல்கிற, அதாவது பாலாடை வந்து கலெக்ட் ஆகும். அது எல்லாமே நம்ம வந்து இந்த பால்லையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து டெலிஷியஸாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த மில்க் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து இப்போ 6 லிட்டர் கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஸ்வீட் வந்து சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து வச்சுடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து சுண்டி வந்துடுச்சிங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம மில்க் மேடும் இதில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ரொம்ப வந்து சுகர் அதிகமாக வேண்டாம். ஸோ சுகர் இருந்துச்சுன்னா திகச்சிடும். அதனால் வந்து மீடியமாக எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கார்னர்ஸில் எல்லாமே இந்த மாதிரி ஆடப்படைகிறது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பாலையை எடுத்து விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூ வந்து வெதுப்பான அந்த பாலில் வந்து கரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ தனியாக வந்து நட்ஸ் நான் எடுத்துருக்கேங்க. பிஸ்தா, பாதாம் அதெல்லாம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்கள் கூட நான் இப்போ வந்து என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாஃப்ரான் மில்க், அதாவது குங்குமப்பூவோட மில்க் இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் சூடான பாலில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு வச்சா தான் அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலர் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஆறிய பாலில் நீங்கள் வந்து ஆறின பாலில் சேர்க்காதீங்க. ஸோ நல்லா இளம் சூடான பாலில் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே அதில் வந்து ஆட் பண்ணி, அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் கலர் வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பாதாம், கேஷு, கொஞ்சம் பிஸ்தா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம இன்னும் கொஞ்சமும் ஒரு 15 மினிட்லேருந்து ஒரு 10 மினிட் வரைக்கும் நல்லா நம்ம வந்து இதை வந்து காய்ச்சிடலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாகவே இருக்கும் மில்க். இதை வந்து ஆற விட்டிங்கன்னா நல்லாவே வந்து கெட்டியாகிடும். இப்போ நாம் இதை வந்து நம்ம இறக்கி வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெமோ பண்ணுறோம், அதாவது சர்விங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரஸ்மலாயும் அந்த பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரெட்டும் நம்ம வந்து ரெடி வச்சுருக்கோம். ஸோ எப்படி அதாவது இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இதை பார்த்திங்கன்னா அந்த பேன்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு நம்ம இந்த ப்ரெட்டில் ஃப்ரை பண்ணவோ அல்லது வேறு எதுவுமே அந்த இதெல்லாம் தேவையில்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற அந்த மிக்சரில் வந்து இந்த ப்ரெட்டை போட்டு 1 நிமிஷம் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இது. டக்குன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு எதுனா யாராச்சும் வந்து விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா, அதாவது கெஸ்ட்டு வந்துட்டா அவங்களுக்கு வந்து ப்ரெட் இருந்துச்சுன்னா போதுங்க. நட்ஸ் எப்பவும் நம்ம வீட்டில் மில்க் அதெல்லாம் இருக்கிறது தான் ஐட்டம் தாங்க. ஸோ வேறு எதுவும் இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக தேவையில்லை.
மில்க் மேடு கூட நீங்கள் வந்து விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக அது கொடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து சர்விங் டைமு. ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஒரு பிளேட்டை நம்ம ப்ரெட் எடுத்து வச்சு ஸோ அதுக்கு மேலே இந்த ரஸ்மலாயை வந்து ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க, எம்மி. ஸோ எம்மியான கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான ப்ரெட் ரஸ்மலாய் உங்கள் கூட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்ட்டு, இது வந்து எம்மியானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.